Good evening and assalamu alaikum. சரி, இப்ப நாங்க again என்ன எங்களோட ஃபார்மகாலஜி சீரீஸுக்குள்ள ஃபார்மகோகைனடிக்ஸ்ல 2வது பார்ட் பாக்குறோம். சரியா? வழக்கமா செல்ற மாதிரி எப்போ ஞாபகப்படுத்துற மாதிரி செல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மெயினான ஒரு டாபிக், மெயினான ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மெயினான ஒன்று. சரியா? இப்ப நாங்க இது படிச்சோமா இதோட மூடி வச்சுட்டு முடியாத ஒரு டாபிக். சரியா? நான் ஒவ்வொரு டாபிக்லயும் நாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் கைனடிக்ஸை பத்தி பேச போறோம். ஒவ்வொரு டாபிக்குக்கும் உரிய ஃபார்ம் ஆஃப் கைனடிக்ஸ் பேச போறோம். சரியா? அதெல்லாம் நல்லா கிளியரா விளங்கணும். சரியா? ஃபார்மகோ கைனடிக்ஸ்ன்னு சொன்னதுமே உங்களோட மைண்டுக்கு வர வேண்டியது அட்மி. சிம்பிளா அட்மி, ADME என்றது ஞாபகம் வரணும். நான் நம்புற மாதிரிக்கு இதுல அப்சர்ப்ஷன் பார்ட் நாங்க கம்ப்ளீட்டா முடிச்சோம் என்ன ஞாபகம் படி. சரியா? டிஸ்ட்ரிபியூஷன்ல நாங்க பிளட் பிரெயின் பேரியர் அதுல இருந்து பார்க்கணும். சரியா? நான் ரிவிஷன் இதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண ஒன்றும் போகல. இன்றைக்கும் எனக்கு கொஞ்சம் பெரிய ஒரு பார்ட் கவர் பண்ண இருக்கிறதால. சரியா? மறந்திருந்தா இப்ப கிளாஸ் இப்ப நான் செய்யற இந்த டைமுக்குள்ள நீங்க ஒருக்கா சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க உங்களோட இந்த பிரசன்டேஷனை. ஈஸியா ஞாபகம் வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, விளங்கிடும். சரியா? ஓகே, நான் இதுல இருந்தா நிப்பாட்டினேன். பிளட் பிரெயின் பேரியர். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான முக்கியமான அப்படின்னா நாங்க விலங்கெடுக்க வேண்டிய நல்ல விலங்கெடுக்க வேண்டிய டேர்ம்ஸ் தான் இந்த பிளட் பிரெயின் பேரியர் அண்ட் தென் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? அடுத்தது நான் உங்களை லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் என்ன, பிளாஸ்மா புரோட்டீன் பைண்டிங் அண்ட் தென் டிஷ்யூ பைண்டிங். இந்த ரெண்டையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நல்லா ஞாபகம் மூட்டி பாருங்க, கட்டாயம் அது தெரியணும். மேபி ஒரே அடியா அது மைண்டுக்குள்ள போகாது. சரியா? ஒருக்கு சொன்னதுமே சில பேருக்கு போகாது, பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் நார்மல். சரியா? திருப்ப திருப்ப பாருங்க, உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே, இந்த பைண்டிங் சாப்டர், அதாவது நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் அப்சார்ப்ஷன் முடிஞ்சு அதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் தான் பிளட் பிரெயின் பேரியர், சிம்பிளி ட்ரிபிள் பி. சரியா? இதை நல்லா விளங்கெடுக்கணும். சரியா? என்ன இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், திருப்ப திருப்ப நாங்க பேசுறோம். சரியா? ஒருத்தர் மெதுவா இதை நிதானமா ரீட் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் நோன்பு டைடோ தெரியாது. நோன்பு பிடிக்காதுங்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்களே. பரவாயில்ல, நாங்க பாப்போமே. சரியா? இதுல பாருங்க, என்ன சொல்றேன்னா நான் ஒருக்கா ரீட் பண்ணி நிதானமா விளங்கிடுங்க, தென் எக்ஸ்பிளைன் பண்ணு. சரியா? த ஸ்ட்ரக்சர் of brain capillaries tightly joined to one another than are those of other capillaries contribute to the slow diffusion of water-soluble drugs. Brain receives about 1/6 of cardiac output. Distribution of drugs to brain tissue is restricted. Distribution of drugs to brain tissue is restricted. Some lipid-soluble drugs enter the brain and exert their pharmacologic effects rapidly. But many drugs, particularly the more water-soluble drugs, enter the brain slowly. சரியா? ஓகே, முதலாவது விஷயம் இங்க நாங்க ட்ரக்ஸ பத்தி இல்லையா சொல்லிருக்கோம். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு நான் பேச வேண்டிய விஷயம் என்ன, மெடிசின், மருந்து, ட்ரக்ஸ் பத்தி தான் பேசணும். சரியா? அதான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதுக்கு முதல்ல நான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்டா விளங்கணும் பிளட் பிரெயின் பேரியர். இந்த இடத்துல சொல்லிக்கிறது பிளட் பிரெயின் பேரியருக்கும் எங்கட என்ன மெடிசின்ஸுக்கும் ட்ரக்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பும் என்ன விஷயம் தான் நீங்க சொல்லிக்கிறது. சரியா? முதலாவது இப்ப நான் சொல்றேன் பிளட் பிரெயின் பேரியர்னா நீங்க என்ன விளங்கெடுக்கணும். அப்படி இதுல அதை இன்க்ளூட் பண்ணி இல்ல, நீங்க நோட் பண்ணி சரி வச்சுக்கணும். சரியா? பிளட் பிரெயின் பேரியர்னு சொன்னா எங்கட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்.
இருக்கு இல்லையா? யாரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்? பிரெயின் அண்ட் தென் ஸ்பைனல் கார்ட். சரியா? இந்த பிரெயினையும் ஸ்பைனல் கோடையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பேரியர். சரியா? ஒரு பேரியர், அதைத்தான் நாங்க சொல்றது வந்து பிளட் பிரெயின் பேரியர். சரியா? விளங்கிச்சா? அதான் பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்றது. சரியா? இந்த பிளட் பிரெயின் பேரியர் டேர்மை பத்தி நாங்க ஏன் பேசுறோம்னா, எல்லா மெடிசின்ஸுமே எங்களுக்கு அதான் இந்த இடத்துல தேவை. சரியா? பிளட் பிரெயின் பேரியர்னா ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கு அடுத்தது நாங்க தெரிய வேண்டிய விஷயம் மருந்து எப்படி அதை கடக்குதா இல்லையாண்டு விஷயம். சரியா? இது இதோட முடியாது. இந்த விஷயம் நாங்க திருப்ப திருப்ப பேசுவோம். சரியா? கேளுங்க. ரெண்டு விதமான மருந்து இருக்குது. சரியா? உங்களுக்கு தெரியும், ஒன்று வாட்டர் soluble ட்ரக்ஸ் அண்ட் தென் அடுத்தது வந்து லிபிட் soluble ட்ரக். ஒன்று வாட்டர் soluble ட்ரக், அடுத்தது வந்து லிபிட் soluble ட்ரக். சரியா? இந்த ரெண்டு டைப் ஆஃப் ட்ரக்ஸ்லயும் இந்த பிளட் பிரெயின் பேரியரை கடக்கக்கூடியது, கூடுதலா கடக்கக்கூடிய ஆள் யாருன்னு சொன்னா லிபிட் soluble ட்ரக்ஸ். சரியா? அதுலயும் எல்லா ட்ரக்ஸுமே போகாது. சரியா? இப்ப நாங்க நார்மலா இன்டேக் பண்ணக்கூடிய வாட்டர் soluble ட்ரக்ஸ்ல நிறைய எங்கட பிரெயினுக்கு போகாது. இப்ப சிம்பிள், நீங்க தெரிய வேண்டிய விஷயம், மருந்துன்னு எடுக்கிற நேரம் எல்லா மருந்துமே எங்கட மூளைக்கு போகாது, பிரெயினுக்கு போகாது. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு விளங்கும், போக போக விளங்கும். கம்ப்ளிகேட் ஆயிருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு விளங்கும். சரியா? இப்ப எது எடுத்தேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ ஒரு ஃபீவர் தாண்டுவீங்களே, அதுக்குண்டு ஒரு அந்த ஃபீவரை கோஸ் பண்ண அந்த இடத்துல மட்டும் அந்த மருந்து எடுத்து வேலை செய்ய தெரியும். சரியா? மோஸ்ட்லி அது வந்து சில எங்கட பாடியில இருக்கக்கூடிய எல்லா ரிசெப்டர்ஸ்லயும் போயிட்டு வேலை செய்வாங்க. அப்படி எங்கட தேவை இல்லாத இடத்துலயும் வேலை செய்யறதாலதான் எங்களுக்கு சைடு எஃபெக்ட் வருது. சரியா? விளங்குதா? எல்லா இதுலயும் வேலை செய்யாது. அதே மாதிரிதான் நீங்க அப்ப அப்ப விலங்கு இருக்கணும். இப்ப அப்படி எல்லா இடத்துலயும் போய்த்து மருந்து வேலை செஞ்சாலுமே எங்கட பிரெயினுக்குள்ள நிறைய மருந்து போகாது. சரியா? நிறைய ட்ரக்ஸ் போகாது. ரீசன் என்னண்டா, இது இது ஒரு இது இத ஒரு இது இப்ப சேவ் பண்ணக்கூடிய ஒரு பிளட் பிரெயின் பேரியர் இருக்குது. சரியா? மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் தி வாட்டர் soluble ட்ரக்ஸ் வந்து போகாது. சரியா? நான் வந்து ஸ்லோ டிஃபியூஷன் தான் இருக்கும், கொஞ்சமா தான் அவங்க பரவுவாங்க. சரியா? ஆனா லிபிட் soluble ட்ரக்ஸ்ல சிலது என்டர் ஆகுனா ஃபார்மகாலஜிக்கல் இஃபெக்ட் காட்டும். சரியா? மெயினா எங்க பிரெயினுக்குள்ள போகக்கூடியன்னு சொன்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடான மெடிசின்ஸ் அவங்க போவாங்க. அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன்னா, மனநோய், மனவியாதி, வேற பாரிசவாதம், வேற என்ன, இந்த மாதிரி மூளை பின்னால படிக்க சொல்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மோஸ்ட் ப்ராப்ளி ஃபார்மகாலஜியோட கடைசி கட்டத்துல தான் செய்யும். சரியா? கொஞ்சம் டீப், கொஞ்சம் டீட்டெயில். ஸோ பொதுவா ஃபார்மகாலஜி பார்ட்ல எல்லா சாப்டர்ஸும் முடிஞ்சுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்டார்ட் பண்ணுது. சரியா? அது படிக்க சொல்ல உங்களுக்கு விளங்கும். அந்த சம்பந்தப்பட்ட மெடிசின்ஸ் வந்து இவங்கள கடப்பாங்க. கடந்தா தானே அவங்களோட ஃபார்மகாலஜிக்கல் இஃபெக்ட் தரும். ஏன்னா அவங்க போய் மெயினா மூளை அதோட தான் வேலை செய்யும், ஃபீலிங்ஸோட. சரியா? இந்த பைத்தியம், டிப்ரெஷன், பாரிசவாதம், இந்த பக்கவாதம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்க மெடிசின்ஸ் தான் எங்கட பிரெயினை தாண்டி போய்த்து அதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை காட்டும் மோஸ்ட்லி. இன்னும் சிலதும் போகும், அது வேற கதை. சரியா? இதான் நீங்க தெரிய வேண்டியது பிளட் பிரெயின் பேரியரை பத்தி. சரியா? ஓகே. சரி, இப்ப நாங்க அடுத்த டேர்ம பார்க்க போறோம். இது திருப்ப திருப்ப பேசுவோம், அப்படி வேணா உங்களுக்கு விளங்கும். அடுத்தது வந்து ஓகே, ஜஸ்ட் ஒரு பிக்சர், டீட்டெயில் தேவையில்லை. அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து நான் இப்ப சொன்ன பிளட் பிரெயின் பேரியர் ரெண்டு டேர்ம் இருக்கு, அதையும் விட கூட பேசுவோம். எந்த அளவுக்கு கொஞ்சம் சொன்னா, நாங்க கார்டியக் ட்ரக்ஸ் எடுத்திருந்தாலும் எதை எடுத்தனாலும் நாங்க கூட இந்த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பேசிட்டே இருக்க போறோம். சரியா? வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்
வெந்தயத்தோட இந்த 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 வேர்டு பாருங்க, வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். தார்டு எதிர டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பேசுறோம், எதிர வால்யூமை பத்தி பேசுறோம், மருந்து, ட்ரக். சரியா? ஒரு மருந்து எடுத்தா அது எப்படி எங்கட பாடியில டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரியா? அதைத்தான் நாங்க சொல்ல போறது வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இப்ப நாங்க கொடுத்த மருந்து எவ்வளவு எங்கட பாடிக்குள்ள போய்த்து சேர்ந்திக்குது. சரியா? இதைத்தான் நாங்க சொல்றது வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். நல்லா இந்த போட்டிக்கிற பிக்சர் பாருங்க. நல்லா பாருங்க இந்த பிக்சர் என்ன போட்டிக்குதுன்னு. இது நல்லா விளங்கெடுக்க வேண்டிய விஷயம். சரியா? இப்ப ஒரு மருந்து கொடுக்கிறோம். சரியா? மருந்து கொடுத்தா அடுத்து என்ன தெரியணும்? மருந்து உள்ளுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, அண்ட் தென் ஆகுதான்றது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரியா? பிளட்ல இவ்வளவு இருக்குது, எங்களோட பாடி டிஷ்யூஸ் எவ்வளவு போய்த்திக்குது. சரி, உங்களுக்கு நான் சொன்னேன். இப்ப நாங்க திருப்பி திருப்பி பேசுறது ஒன்று என்ன, இது வந்து எங்கட பிளட். பிளட்னா எங்க நாடி நாளம். சரியா? இந்த பிளட் வெசல்ஸ் இது நாங்க சிம்பிளி பிளாஸ்மாண்டும் செல்லுவோம். ரெண்டுமே சிமிலர் டேர்ம்ஸ். சரியா? இது வந்து பிளட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்தா அப்சர்வ் ஆயினா மெடிசின் எங்க வந்துடும், பிளட்ல. தென் அதுக்கு அடுத்தது எங்க இருக்குது, இது எங்கட இது என்ன, செல்ஸ், கலங்கள். இது வந்து செல்ஸுக்கு இடைப்பட்ட, கலங்களுக்கு இடைப்பட்ட ஃப்ளூயிட். சரி, இப்படி எடுத்தோம் சொன்னா பிளட் வந்து 4 லிட்டர்ஸ் கிட்டத்தட்ட எங்க பாடியில் ஒரு அண்ணல இது பார்த்தா, எங்கட ஃப்ளூயிட்ஸ் செல்ஸுக்கு இடைப்பட்டது 10 லிட்டர். தென் களத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் இன்ட்ரா செல்யூலர், இதுக்கு நாங்க சொல்ற இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட். கலங்களுக்கு இடைப்பட்ட ஃப்ளூயிட் நாங்க சொல்ற இன்டர்ஸ்டீஷியல். சரியா? இந்த கலங்களுக்குள்ள இன்ட்ரா, பாருங்க இன்ட்ரா, இது இன்டர் இடைப்பட்ட, இன்ட்ரா உள்ளுக்குள்ள. விளங்குதா? இது இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் வந்து 28 லிட்டர் கிட்டத்தட்ட. இது பெர்சன்டேஜ் வைஸ் படி எடுத்தா இது 4 இல்ல 3, இது ரெண்டும் சேர்த்து 4ல 1. சாரி, இதுல கணக்கு பிள்ளையா? நான் பார்த்துட்டு அதை again சொல்றேன். சரியா? இப்படி எடுத்தேன்னு சொன்னா இதுல இந்த ஃபர்ஸ்ட் இப்ப கொடுத்த மருந்து பிளட்டுக்குள்ள இவ்வளவு இருக்குது, கலங்களுக்குள்ள இவ்வளவு பேய்த்திருக்குது. மெயினா இந்த இன்டர்ஸ்டீஷியலை பத்தி பேசுறல்ல, கலங்களுக்குள்ள இவ்வளவு பேய்த்திருக்குது, பிளட்டுக்குள்ள இவ்வளவு இருக்குது. சரியா? கலங்களுக்குள்ள போனாதான் களம் சம்பந்தப்பட்ட டிசீஸ், நோய்கள், டிசார்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ண இயலும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை நான் இதைத்தான் பாக்குறேன். பாருங்க இதுல வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அமௌண்ட் ஆஃப் டோஸ் எவ்வளவு பேய்த்திருக்குது. அடுத்தது வந்து கன்சன்ட்ரேஷன் வைஸ்ல. கொஞ்சம் இருங்க, இது இதை விட கிளியரா போட்டிருக்கணும். சரியா? நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ்ல இத நான் இன்க்ளூட் பண்ணல போதும், இது இன்க்ளூட் பண்ணிக்கிற விஷயம் நீங்க இதை இன்க்ளூட் பண்ணி வைங்க. சரியா? பாடியில அமௌண்ட் ஆஃப் ட்ரக் இன் தி பாடி, அதைத்தான் அமௌண்ட் ஆஃப் டோஸ் என்று சொல்றோம். சரியா? அது வந்து பாடி மீன் செல்ஸுக்குள்ள, செல்ஸுக்குள்ள இவ்வளவு போகுது வேண்டிய விஷயம். சரியா? அடுத்தது கன்சன்ட்ரேஷன் இன் தி பிளட், பிளட்டுக்குள்ள எவ்வளவு செறிவு, மருந்து எவ்வளவு இருக்குது வேண்டிய விஷயம். சரியா? கிளியரா போட்டுக்கோங்க, ரிட்டன் படிக்கல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். விளங்குதா என்ன நான் போட்டிக்கிறேன்? இது போதா? விளங்குதா? பாடிக்குள்ள விச் மீன்ஸ் செல்ஸுக்குள்ள எவ்வளவு இருக்குது, தென் கன்சன்ட்ரேஷன் இன் பிளாஸ்மா. சரியா? இதைத்தான் நாங்க வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம். இந்த பிளட்டுக்குள்ள இருக்கிறது சார்பாக என்ன, எங்க கலங்களுக்குள்ள இருக்கிறத பிளட் சார்பாக, பிளட்டுக்குள்ள எவ்வளவு இருக்குது விஷயம் சார்பாக செல்றது. சரியா? இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனா இது வந்து உண்மையிலேயே நாங்க சொல்றது அப்படியே இருக்குமா? நாங்க இப்போ ஒவ்வொரு ட்ரக்கும் சொல்லுவோம். ஓ, பேராசிட்டமால் எடுத்தா பேராசிட்டமால் 50% வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஒமிப்ரசோல் எடுத்தா 90% வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இப்படி நான் பின்னால பேச போறோம்.
சரியா? இதெல்லாம் எப்படின்னா உண்மையா நீங்க கேட்டா இதெல்லாம் உண்மையிலேயே அப்படியே தான் எங்கட பொடிக்குள்ள இருக்குமா, எல்லாரும் பொடிக்குள்ளேயும் போனா அப்படித்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமான்னு கேட்டா இல்ல, ஆளுக்கால் வித்தியாசம் ஆகும். தென் அடுத்தது நாங்க பார்த்து வச்சது ஜஸ்ட் ஒரு கணிப்பு. சரியா? நாங்க சொல்ற அந்த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கணிப்பு, நாட் பிராக்டிக்கல் வேல்யூ. சரியா? இது ஒரு ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா ஒரு கணித்தலின் படி செல்றோம் ஆக்ஷன் எப்படி போகுதுன்னு பாக்குறதுக்காக. ஆனா இவ்வளவுதான் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படித்தானுங்கிற பொடிகள் இருக்குமான்னு கேட்டா இல்ல, நோவே அப்படி இல்ல. சரியா? அப்படி பிராக்டிக்கலா எங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்காது. சரியா? உங்களுக்கு விளங்கிருக்கும் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்றது. தென் நாங்க பார்ப்போம் உங்களுக்கு ஸ்மால் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னண்டும் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னண்டும் தெரியணும். சரியா? அந்த பாயிண்ட்ஸும் இங்க இன்க்ளூட் பண்ணல. பாருங்க நான் எத்தனை விஷயம் சொல்லிக்கிறேன்றது. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம அட்லீஸ்ட் ஒரு புக் பென் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு நீங்க யோசிக்கலாம் என்னடா இந்த லெக்சர் நோட்ஸ்ல போதா அப்படின்னு. உண்மையில நான் கொஞ்சம் இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறது போதா, நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா? சரியா? நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நாங்க காமன்லி சொல்றது லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், லோ விடி, தென் ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சரியா? ஓகே, நீங்க நல்லா யோசிங்க. நான் சின்ன பாயிண்ட்ஸை வச்சு சின்ன டீட்டெயில்ஸை வச்சு லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும், ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு ஒரு ஐடியாவை நீங்க மைண்ட்ல வைங்க. யாராச்சும் செல்லலுமெண்டா செல்லுங்க, இல்லைன்னா மைண்டுக்குள்ள வைங்க. ஓகே, மைண்டுக்குள்ள நீங்க எடுத்துக்கொண்டீங்களா? என்னால் மைடியரி கையில ஒன்றுமே வரல, நீங்க ஏதோ கேக்குறீங்க நாங்க ஏதோ கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? ஆ, சரி. பாருங்க, உங்களோட யோசனையை வச்சு நீங்க கணிச்சு பாருங்க. லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றால் என்ன இருக்கணும்? இவங்க குறையணும்டா எங்கட களத்துக்குள்ள இருக்கக்கூடியது குறையணும். ஜஸ்ட் இந்த ஓகே, ஒருத்தர் எங்களுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணிருக்காங்க. வெரி குட். பாப்போம் சரியா பிள்ளையானோ? செல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆன ட்ரக்ட அளவு குறைவு. வெரி குட். சரியா? வெரி குட். நீங்க விலங்கு எடுத்துட்டீங்க. சரியா? செல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கக்கூடிய அளவு குறைவு அப்படின்னா இது குறைஞ்சாதான் என்ன செய்யலாம்? வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் குறையும். ஓ தென் அதர்வைஸ் சொல்றேன்னா இவங்க கூடினாதான் இது குறையும் அப்படின்றது. சரியா? சிம்பிளி வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தா இது பிளட்டுக்குள்ள இருக்கிறது எடுங்களேன், இது செல்லுக்குள்ள இருக்கிறது. சரியா? இந்த பிளட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெடிசின் அளவு கூடி செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய மெடிசின் அளவு குறைஞ்சால் அவங்க என்ன நாங்க சொல்றோம்? லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? நான் சொன்னேன் பிளாஸ்மா ஒரு விஷயம் இருக்குது, செல்லுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. சரியா? இங்க வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் குறைவுன்னு சொன்னா கூடியா அவங்க இருக்கக்கூடிய இடம், அந்த மருந்து இருக்கக்கூடிய இடம் பிளட்டுக்குள்ள, நாட் இன் செல்ஸ். சரியா? செல்ஸுக்குள்ள இல்ல. சரியா? ஓகே, நான் லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் என்னன்னு சொன்னேன். இப்ப நீங்க யோசிங்க ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் என்னன்னு. ஒருத்தர் கேப்சர் பண்ணிட்டாங்க, ஆன்சரையும் சென்ட் பண்ணிட்டேன். நீங்க சொல்லுங்க ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் என்னவாக இருக்கும்? ஓகே, சொல்லுங்க ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றால் என்னவாக இருக்கும்? யோசிங்க, நல்லா யோசிங்க. ஒருத்தர் ஆன்சர் பண்ணாங்க, அவங்களெல்லாம் பரவாயில்ல, சட்ல சரி ஆன்சர் பண்ணுங்க.
ஓகே, யாருமே என்ன விலங்கு இல்லையா? இப்ப நான் லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு ஒன்லி சொல்லி தந்துட்டேன். இல்ல உங்களுக்கு நோம்பு டயர்ட் ஆயிருக்கா? என்ன மாதிரி? இப்ப உங்களுக்கு லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு விளங்கினா ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லுவீங்க. எனக்கு சட்ல சரி அனுப்புங்க. ஓகே, ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தா பிளட்டுக்குள்ள மருந்துட அளவு கூடையாக இருக்குமா, செல்ஸுக்குள்ள மருந்துட அளவு கூடையாக இருக்குமா? எதுக்குள்ள கூடையாக இருக்கும் மருந்துட அளவு? எதுக்குள்ள கூடையாக இருக்கும்? பிளட்டுக்குள்ளயா மருந்துக்குள்ளயா? சரி, மருந்துக்குள்ள இல்ல, பிளட்டுக்குள்ளயா செல்லுக்குள்ளயா? இப்ப நான் கேக்குறது ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி. இவங்கட அளவு கூடுமாக இருந்தா கட்டாயம் எங்க கூட இருக்கும்? செல்லுக்குள்ள மருந்துட அளவு கூட. போல விளங்கிருக்கும். நாங்க மருந்து கொடுத்தா மருந்து அது பாட்டு நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி போயிட்டு சேருதா? இல்ல, அப்படி போறதில்ல. ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுது. சில மருந்து நல்லா பிளட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும், உள்ளுக்குள்ள போக மாட்டாங்க செல்லுக்குள்ள. சோ எங்களுக்கு பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வராது. அப்படியான இதுல லேஸ்ல வராது. அப்போ நல்ல குறைவா இருக்கும். ஹை டோஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆக்ஷன் ஒன்று எடுக்கிறதுக்காக. என்ன சொன்னா செல்ஸுக்குள்ள போனா தானே அங்க இருக்கிற டிசீஸ கியூர் பண்ணும். பிளட் இன்ஃபெக்ஷன், பிளட்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னா ஓகே ஃபைன், பிளட்டோட ஓகே, அது கிளியர், பிரச்சனை இல்ல. அதை தாண்டி ஒரு செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல செல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்னா கட்டாயம் பிளட்டை தாண்டி செல்ஸுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்படி ஆகினா தான் அது ஆக்ஷனை கொடுக்கும். சோ இந்த ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆக்கள் பிரச்சனை இல்ல, செல்ஸுக்குள்ள போய்த்துருவாங்க, நல்ல ஆக்ஷனை கொடுத்துருவாங்க, ஈஸியா கியூர் பண்ணலாம். சிலது என்ன நடக்குதுண்டா, பிளட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்குது, லேஸ்ல போகுது இல்ல, அதை தாண்டி செல்ஸுக்குள்ள போகுது இல்ல. சோ அவங்க என்ன வெரி லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். எங்களுக்கு ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் எடுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் கஷ்டம் வரும். சரியா? விளங்கினா நான் சொன்னது அட்லீஸ்ட் லோ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஹை வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு விளங்கிச்சா? விளங்கினா? எஸ் ஆர் நோ? என்னடா இந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருந்தா நான் எப்படி கிளாஸ் செய்யறது? சட்ல சரி, எனக்கு ஒரு எஸ் ஆர் நோ அனுப்பிடலாதான். நான் பேசுறது கேக்குதா அட்லீஸ்ட்? ஆ chat சென்ட் பண்ண. ஓ சாரி, chat மெசேஜ் வந்திருக்கு. என்னடா புது வெர்ஷன் வந்தது காட்டுது இல்லே. சென்ஸ் ஓகே, வெரி குட், ஆன்சர் சென்ட் பண்ணிருக்காங்க. என் ஜூம்ல தான் ஏதோ இஷ்யூ ஒன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சாரி, வெரி சாரி, எந்த சைட் மிஸ்டேக்கா. ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. எத்தனையோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கு. நீ ஜூம்ல புது இது கொடுத்திருக்கு போல, புது ஃபீச்சர்ஸ் கொடுத்தீங்க போல, ஈஸியா சட் மெசேஜ் காட்டுது இல்ல சட்ன்றதுக்குள்ள. சரியா? ஓகே, பரவாயில்ல, பாப்போமே. சரி, விளங்கிச்சு தானே? நாங்க இப்ப அடுத்தது பார்க்க போறது மெட்டபாலிசம் அண்ட் தென் திஸ் எலிமினேஷன் பாக்குறது இருக்குது, அட்மி. சரியா? இதுல உங்களை நான் சொன்ன மாதிரி அப்சார்ப்ஷன் கொஞ்சம் சிம்பிள், ஓரளவு தான் டீடைல்ஸ் இருக்குது. தென் கட்டாயம் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேசப்படும். மெட்டபாலிசமும் அப்படித்தான், நிறைய டீட்டெயிலான விஷயம் இங்க இன்க்ளூட் பண்ணப்படுது. சரியா? அகெயின் எலிமினேஷன் எடுத்துட்டுன்னா அங்க அவ்வளவு பெருசா இல்ல, சிம்பிள். நாங்க பெரிய இருக்குது, நாங்க அவ்வளவு பெரிய டீட்டெயிலா பாக்குறது. சரியா? மெட்டபாலிசம் அப்படின்னு எடுத்தா ஆஹ் இதுல வந்து இதுலதான் ட்ரக் வந்து மெட்டபலைஸ் ஆகுது, அங்க உயிர் தாக்கங்களுக்கு உட்படுது. மெட்டபலைஸ்ட் ஆயினா தான் தென் அதுக்குரிய
கழுத்த கட்டம் ஆக்ஷனை கொடுக்க இயலும். அப்சார்ப்ஷன் ஆயிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு தென் மெட்டபாலிசம். சரியா? நான் அந்த முன்னே ஸ்லைட பார்க்க முன்னால இந்த பிக்சரை நல்லா பாருங்க. நல்லா பாருங்க மெட்டபாலிசம் தான் என்னன்னு. ஜஸ்ட் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுங்க. இது எதுக்கு பிக்சர் போட்டு வச்சிருக்கும்? யார்ட? லிவர். ஏன் லிவர்ட போட்டு வச்சிருக்கும்? லிவர்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே லிவர்ல தான் மெட்டபலைஸ் ஆகும். மெட்டபாலிசம்க்கு உட்படக்கூடியது லிவர்ல தான். சரியா? அதெல்லாம் லிவர்ட பிக்சர் போட்டு வச்சிருக்கேன். நல்லா இதை பாருங்க. ஓகே, மெட்டபாலிசத்தை விலங்கு எடுத்தா அங்கால ஆல் ரைட் எக்ஸ்பிரேஷன் ஆஃப் லைஃப் பத்தி. ஓகே, மெட்டபாலிசம் நாங்க நல்லா விலங்கெடுக்கணும். பாருங்க, முதலாவது நீங்க தெரிய வேண்டிய விஷயம், ட்ரக்ஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு எடுத்து சொன்னா 2 ஃபேஸஸ் ஆக நடக்குது. சரியா? முதலாவது ஃபேஸ் அதுவும் லிவர்ல தான் நடக்குது. தென் 2வது ஃபேஸ் அதுவும் லிவர்ல தான் நடக்குது. சரியா? மெட்டபாலிசம் எடுத்தா அதான் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு காட்டிக்கிறது. நல்லா பாருங்க அதுல என்ன போட்டிக்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்ப நீங்க எடுத்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே எங்க இதாவது இந்த லிவர்ல தான் மெட்டபலைஸ்ட் ஆகுது. ஆனா லிவர்ல மட்டும் தான் மெட்டபலைஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா மெட்டபாலிசம் நடக்கும்னு சொன்னா இல்ல, அப்படி இல்ல. எங்கட கிட்னிஸ்ல நடக்கலாம், வேற எங்கட இன்னும் சில லங்ஸ்ல பிளட் பிளாஸ்மால இப்படி மெட்டபலைஸ்ட் ஆகக்கூடியதும் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லாமே எங்க இதாவது எடுத்தோம்னு சொன்னா லிவர்ல. சரியா? இதுல இந்த 2 ஃபேஸஸ் ஆக நடக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2. முதலாவது இது நாங்க படிக்க முன்னால ஏன் இப்படி ஒன்று நடக்குதுன்ற விஷயம் தெரியணும். அப்சர்வ் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு தென் ஏன் மெட்டபாலிசம் ஒன்று தேவை, ஏன் மெட்டபாலிசம் ஒன்று நடக்குது அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஓகே. உம் இது மெட்டபாலிசம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா, முதலாவது எங்களுக்கு தேவையான பார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை கொடுக்கறதுக்கு சில நேரம். அண்ட் தென் அடுத்த கட்டம் மெயினான விஷயம் என்னடா, இப்ப எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் லிபிட் soluble ட்ரக்ஸ் ஆக இருக்குது. அப்படி அந்த லிபிட் soluble ட்ரக்ஸ் ஆக இருக்கிறது அப்படியே எங்களோட உடம்பால வெளியகற்ற இயலாம். சரியா? இப்ப லிபிட் சொலிபிளாக இருக்கக்கூடியது நாங்க வாட்டர் சொலிபிளாக மாத்தணும். எங்களோட பாடிக்குள்ள அது வாட்டர் சொலிபிளாக ஆனதாக மாற்றப்பட்டால் தான் என்ன செய்யலாம், எக்ஸ்கிரீட் பண்ணலாம். நான் சொன்னேனே, மருந்து குடிக்கிறோம் சரி, அதுக்காக எங்க உடம்புக்குள்ளே இருக்காது, இருந்தா என்ன ஆயிரும், அவ்வளவுதான், நாங்க முடிஞ்சிடும். இல்லையா? எவ்வளவு சைடு எஃபெக்ட் இருக்கிற மருந்து நல்ல பிரச்சனை இல்லை. எதுக்கு? நோய்க்கு. சும்மா குடிக்க நல்லமா இல்ல. சொல்றேன், ஒரு எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் சைடு எஃபெக்டே இல்லாத மருந்து இல்ல. ஒரு சின்னதா சரி, தலைவரி சரி, அதுல சைடு எஃபெக்டா இருக்கு. அதான் சொல்றேன், யாராச்சும் அப்படி உங்களுடைய சும்மா மருந்து குடிக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுங்க. குடிப்பாங்கல்ல சில பேரு, என்ன இந்த ஹெல்தியானது டாக்டர் அட்வைஸோட ஓகே. சில பேர் விட்டமின்ஸ் நான் உடம்பு போடணும், நான் உடம்பு குறைக்கணும்னு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாத எங்கேயாலும் ஒரு வாட்ஸ்அப்ல இல்லைன்னா ஃபேஸ்புக்ல ஆன்லைன் மார்க்கெட்ல வரக்கூடியது கவனம் குடிக்க செல்ல குடிக்கிறவங்களுக்கும் செல்லுங்க. எல்லாம் எப்படி நடக்குதோ, இந்த மெட்டபாலிசம் பார்ட்ஸ் எப்படியோ என்ன மாதிரி நடக்குதோ என்னன்னு தெரியாது, இவ்வளவு சைடு எஃபெக்ட் ஒன்றுமே தெரியாது இல்லையா? டாக்டர் அட்வைஸோட குடிக்கிறது ஆல் ரைட். அவங்க இதெல்லாம் படிச்சு இதை விடையும் மேல படிச்சுதான் வாராங்க. தெரியும் எந்த அளவுக்கு மேல போகக்கூடாது, எந்த அளவோட நிப்பாட்டணும் என்ற விஷயம். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஓ, மருந்துண்டா பயம் 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 என்ன, ஒரு நோய் வந்தாலுமே குடிக்காம இருக்கிறாங்க. சரி, அது எங்க கொண்டு போய் போடும் தெரியுமா? நோய் வந்தா மருந்து குடிக்கணும் உண்மையிலே. அது இல்லைன்னா அதை விட கண்டிஷனை வேர்ஸ் ஆக்கிடும். சின்னதா ஒரு பிளட் இன்ஃபெக்ஷன் கிட்னி ஃபெயிலியர்ல போய்த்து முடியலாம். சின்னதா ஒரு இன்ஃபெக்ஷன் லிவர் ஃபெயிலியர்ல போய்த்து முடியலாம்.
சின்னதா வந்த கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் டெத்ல கொண்டு போய் வைக்கலாம். சரியா? சோ மருந்து எப்ப தேவையோ அப்ப குடிக்கணும் எங்கட ஹெல்த்துக்கு. சரியா? எப்ப தேவையில்லையோ அப்ப அவாய்ட் பண்ணிடணும். சும்மா சும்மா மருந்து குடிக்க கூட, தேவையானதை குடிக்கணும். சரியா? ஓகே, அந்த குடிச்ச மருந்து டைமுக்கு எங்க வைத்திரணும்? எங்க பாடியில இருந்து பெய்த்திரணும். இல்லையா? இல்லண்டா யாருக்கும் சரி நஞ்சாயிரும். சிம்பிளா சைடு எஃபெக்ட்ஸ் என்ன நஞ்சாயிரும். சரியா? ஓகே, அதை எடுத்தோம் சொன்னா இதுல வரக்கூடியது phase 1 phase 2. phase 1 phase 2 இதுல முதலாவது ஃபேஸ்ல நடக்கக்கூடிய பாருங்க, லிப்பிட் சொல்யூபிள் ட்ரக்கா வந்த மருந்து லிவர்ல இருந்து வெளியே போற நேரம் ஒரு வாட்டர் சொல்யூபிள் ப்ராடக்டாக போகுது. இந்த பிக்சரை பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. வந்தது ரவுண்ட் ஷேப், போறது இன்னொரு ஷேப். மீன்ஸ் வந்த மருந்து அதே மாதிரி போகல. இந்த phase 1 phase 2க்குள்ள சேஞ்சஸுக்கு உட்படுது. சேஞ்சஸுக்கு உட்பட்டு அது ஒரு வாட்டர் soluble ப்ராடக்டாக மோஸ்ட் ப்ராபப்ளி மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து கிட்னிஸ் மூலமாக வெளியேற்றப்படுது. சரியா? அதனால சில பேர் பயப்படுற மருந்து குடிக்கிறதால கிட்னி பழுதாயிரும். சிலது வந்து மருந்து குடிக்கிறதுனால பழுதாகும். அதெல்லாம் டாக்டர் சரியா பாதி தான் தருவாங்க. பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஹலோ. ஓகே, சரியா? பாருங்க, அப்ப லிபிட் சொலிபிளா வந்த மருந்து வாட்டர் சொலிபிளாக போகுது. phase 1ல என்ன நடக்குது? ஆக்சிடேஷன், ஹைட்ரோலைசிஸ், ரிடக்ஷன். இது ஜஸ்ட் பிக்சராக இருந்தாலுமே இது கொஞ்சம் உட மைண்ட்ல இருக்கும். சரியா? இந்த பாத்துக்குள்ள போனது ஆக்சிடேஷன், ஆக்சிடைஸ் ஆகுறது, ஒற்றியேற்றம், ஒரு ரிடக்ஷன், தாழ்த்தல், ஓ ஹைட்ரோலைசிஸ், வாட்டர் சொலிபிளா, ஹைட்ரோலைசிஸ் வாட்டர் சொலிபிளா மாற்றப்பட்டதுதான். சரியா, மறந்துட்டு. சரியா? இந்த தாக்கங்களுக்கு உட்பட்டால் தென் கொஞ்சுகேஷன், கொஞ்சுகேஷன் இன்னொன்று அட் பண்ணப்படுது. சரியா? இந்த இன்னொரு ஒரு தயோசல்பேட் குரூப்போ இன்னொரு கெமிக்கல் குரூப் அட் பண்ணப்பட்டு என்ன நடக்குது? வாட்டர் soluble ப்ராடக்டா மாறுது. இந்த phase 1 phase 2 நடக்கிற ரீசன், இவங்க இந்த தாக்கங்கள் நடக்கிற ரீசன் லிபிட் சொலிபிளா வந்த ட்ரக் வாட்டர் சொலிபிளாக மாத்துறதுக்கு. இதான் இவங்களோட மெயின் நோக்கம். சரியா? வாட்டர் சொலிபிளா மாறினால் மட்டும் தான் அவங்க எங்கள கிட்னிஸால வெளியகற்றப்படும். சரியா? இதுதான் phase 1 phase 2 விஷயம். சரியா? இதுல ஜஸ்ட் ஒரு என்ன பிக்சராக போட்டிருந்தாலுமே இது நல்லா விளங்கெடுக்க வேண்டிய விஷயம். சரியா? நான் சொன்ன மாதிரி phase 1 என்ன நடக்குது? ஆக்சிடேஷன், ஹைட்ரோலைசிஸ், ரிடக்ஷன். சரியா? இது நடக்குது. இது நடக்கிறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா சைட்டோக்ரோம் P450 என்சைம். ஐ திங்க் நான் அதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். பண்ணிப்பேன். இந்த சரி, நாங்க பின்னால டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, இப்ப நாங்க இதுக்கு பார்க்க வரோமே. சரி, சரியா? அதுக்கு முன்னால இன்னும் சில விஷயங்களை பார்த்துட்டு போமா. While circulating through the body, a drug undergoes chemical changes as it is broken down in process called metabolism or biotransformation. Simple. சரியா? பாயிண்ட்ஸ விலங்கெடுத்தா இங்க தந்திக்கிறதுலாம் சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் வாசிச்சுட்டு போறதுக்கு மட்டும் சென்ன விஷயம். மெட்டபாலிசம் மட்டும் என்னோட விலங்கிடுங்க. இதுல போட்டிருக்கிற இந்த வட்டோரு மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் அது இல்லை, நீங்க விலங்கிடுங்க. நீங்க உண்மையா இந்த மருந்து இது பார்மகாலஜி படிக்கிற நேரம் மருந்த பிராக்டிக்கலா படிங்க, படிக்கலாம். அந்த அபிலிட்டி வந்துட்டா பார்மகாலஜி ஈஸியா போயிட்டு. இப்ப நீங்க படிக்கிறது என்ன? ஒரு மருந்தை எடுத்தாச்சு, எடுத்தா மருந்து உடம்புக்குள்ள போகுது. எங்கட உடம்பு என்ன செய்த விஷயம் தான் ஃபார்மகோ கைனடிக்ஸ். தென் ஃபார்மகோ டைனமிக்ஸ்ல தான் மருந்து எங்க உடம்புக்கு என்ன செய்யற விஷயத்த பாக்குறேன். அந்த வகையில அப்சர்வ் ஆயாச்சு, தென் டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு தென் மெட்டபாலிசம் நடக்குது. சரியா? ஓகே, இந்த மெட்டபாலிசம்ல முதலாவது இதுல என்ன சொல்றாங்க? சிம்பிள் கெமிக்கல் சேஞ்சஸ் போகுது. இப்ப இது நான் இந்த பாயிண்ட்ஸாவே தரணுமா? அந்த பிக்சர் பார்த்ததுமே நீங்க சொல்லிருவீங்க கட்டாயம் கெமிக்கல் சேஞ்சஸ் போகுது. சோ தட் அது லிபிட் சொலிபிளாக இருந்தது வாட்டர் சொலிபிளா மாறின. சும்மா மாறுமா?
இல்ல, சும்மா மாறாது. சரியா? இப்ப சர்க்குலேட் ஆகிற நேரம் கெமிக்கல் சேஞ்சஸுக்கு உட்படுது இல்ல. அதான் நான் சொல்றேன், மெட்டபாலிசமும் அதுக்கு சிமிலர் டேர்ம் தான் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? The drug that is metabolized during its first passage through the intestinal wall, liver, is called first pass metabolism. சரியா? இந்த first pass metabolism பத்தி நிறைய சொல்லி தரணும். நான் இங்க பேசல, பாப்போம். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் நிறைய நாளைக்கு முன்னால செஞ்ச பிரசன்டேஷன் இதுல நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன்னு பார்ப்போம். இல்லைண்டா ஞாபகம் காட்டுங்க. கட்டாயம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இதுக்கு வர முன்னாலே நான் பார்மசூட்டிக்ஸ்ல எல்லாம் பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் பார்மகாலஜில சொல்லி தருவேன் இல்ல. சரியா? ஓகே. Drug metabolism involves a wide range of chemical reaction, including oxidation, reduction, hydrolysis, hydration, conjugation, condensation, and isomerization. சரியா? இந்த இன்க்ளூடிங் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ரோலைசிஸ், இதை இவங்கெல்லாம் எதிரான இருக்குது. மோஸ்ட்லி phase 1, the conjugation, condensation, isomerization இவங்கெல்லாம் phase 2 நடக்கும். Most of these changes occur in the liver, but they can take place in other tissues as well. சரியா? மெட்டபாலிசம் only happens in liver and வந்தா false stem. சரியா? இன்னும் டிஷ்யூஸஸ்லயும் சொன்ன மாதிரி கிட்னில, பிளட்ல, இன்னும் இடங்கள்லயும் நடக்கும். ஆனால் நீங்க தெரிய வேண்டியது, மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க நடக்கும்? லிவர்ல தான் நடக்கும். சரியா? நிறைய நடக்கக்கூடியது லிவர்ல. சில நேரம் இன்னும் செல்கள்ல நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. சரியா? ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறது phase 1 ரியாக்ஷன், தென் phase 2 ரியாக்ஷன் தான் என்னோட விஷயம் பார்க்க போறோம். சரியா? அதை பார்த்தது பின்னால எங்களை எலிமினேஷன் போகலாம். சரியா? phase 1 அப்படின்னு எடுத்தா அதுல மெயினா நீங்க தெரிய வேண்டிய என்சைம் சைட்டோக்ரோம் P450. இப்ப ஸ்டார்ட் ஆகின இந்த என்சைம் பத்தின விஷயம். சரியா? இப்ப ஸ்டார்ட் ஆகின இந்த என்சைம் பத்தின விஷயம் எப்படின்னு சொன்னா, சரி, இந்த சைட்டோக்ரோம் P450 என்சைம் கடைசி வரைக்குமே நீங்க கடைசியா படிக்கக்கூடிய பார்மகாலஜி சாப்டர்ல கூட நீங்க இதை பத்தி பேசுவீங்க, இந்த என்சைம் பத்தி பேசுவீங்க. சரியா? இந்த சைட்டோக்ரோம் P450 என்சைம் phase 1 ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. இதுதான் எங்க லிவர்ல இருக்கக்கூடிய என்சைம். சரியா? இந்த என்சைம் என்ன செய்ய சொன்னா, சில நேரம் மெடிசினை ஆக்சிடைஸ் பண்ணும், விச் மீன்ஸ் ஆக்சிஜனை ஆட் பண்ணும் அந்த மெடிசினுக்கு. ஓ மேபி சில நேரம் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணும், விச் மீன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுது. ஓ சில நேரம் ஹைட்ரோலைஸ் பண்ணும், விச் மீன்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ் பர்டிகுலர் ட்ரக்ஸுக்கு ஆட் பண்ணுது. சரியா? இதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்படி ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதால புது கெமிக்கல்ஸ் ஆர் மெட்டபலைட்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. சரியா? அதுல இன்னும் முக்கியமா நீங்க தெரிய வேண்டிய விஷயம், இந்த வரக்கூடிய மெட்டபலைட்ஸ்ல சிலது பார்மகாலஜிக்கலி ஆக்டிவ். சரியா? சிலது பார்மகாலஜிக்கலி இன்ஆக்டிவ். விளங்குதா? இது நாங்க யார பத்தி பேசுறோம்? அந்த மெட்டபலைட்ஸ பத்தி. யாரு மெட்டபலைட்ஸ்? மருந்தா போன இவங்க என்ன நடக்குது? வேற மாதிரி எப்படி வருது? இன்னொரு கெமிக்கலா, இன்னொரு மெட்டபலைட்டா, ஒரு புது ஆளாக வராங்க லிவருக்குள்ள போயிட்டு. சரியா? இந்த ப்ராடக்ட், இந்த மெட்டபலைட் என்ன, மேபி இது ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும், மேபி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். மோஸ்ட்லி இந்த இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்க சொல்ற கிட்னிஸுக்கு எந்த ஒரு டேமேஜையும் மோஸ்ட் ப்ராபப்ளி கொண்டு வராது. ஆனா சில நேரம், ஆனா இது கம்ப்ளீட்டா இப்படித்தான் தியரியான்னு கேட்டா அப்படி இல்லை. அப்படிங்கிற அடிச்சு சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கிட்னிஸால எலிமினேட் ஆகிற நேரம் கிட்னி டேமேஜ், கிட்னியோட என்ன ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ற வேலையை செய்யுது. சரியா? An inactive substance that has active metabolite is called prodrug. சரியா? Inactive substance that has an active metabolite அப்படின்னால் especially designed to deliver the active. கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணு. சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ.
ஓகே, இதுல வந்து ப்ரோ ட்ரக பத்தி சொல்லிக்கிறது கொஞ்சம் என்ன காம்ப்ளிகேட்டா இருக்குது. ப்ரோ ட்ரக் மீன் நொதிய முன்னோடி, இது மாதிரி மருந்துக்கான முன்னோடி இருக்குது. சிலது இப்படி இந்த இந்த என்ன மெட்டபாலிசத்துக்கு உட்படுறது மூலம் தான் அது ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றப்படுது. அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு நொதிய முன்னோடி, நொதியமாக முன்னால வாரது, நொதிய முன்னோடி இன்றைக்கு சிலது அவங்க வந்து அது மாதிரிதான் மெடிசின் ஃபார்ம்ல இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல கொடுக்கறது ஆக்டிவா மாறுறது எப்ப ஒரு மருந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல நாங்க கொடுக்குற ஆக்டிவாக மாறுறது இந்த மெட்டபாலிசமும் போற அந்த மாதிரியான மருந்துக்கு நாங்க சொல்றது வந்து ப்ரோட்ரக். சரியா? அந்த மாதிரியான மெடிசன் நாங்க ப்ரோட்ரக்னு சொல்றோம். சரியா? இவ்வளவுதான் ஃபேஸ் ஒன்னுக்குரிய நீங்க கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயம். சைட்டோக்ரோம் P450 என்சைம் தெரியணும், அங்க நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் தெரியணும். தென் இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூ மெட்டபலைட், நியூ கெமிக்கலை பத்தி தெரியணும். அது மேபி ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கலாம் ஓ இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கலாம் என்ற விஷயம் தெரியும். சரியா? In the enzymed level of these enzymes can be affected by many factors. யார பத்தி பேசுறாங்க? எந்த என்சைம் பத்தி பேசுறாங்க? எதை பத்தி பேசுற? எந்த என்சைம்? சைட்டோக்ரோம் P450 என்சைம் பத்தி. இது வந்து டிஃபரன்ஸ் ஆகும், ஆளுக்கால் வித்தியாசப்படுப்பேன். எனக்கு இருக்கக்கூடிய என்சைம் அளவில் உங்களுக்கு, உங்களுக்கு கூடியதுல உங்களோட உமாக்கு, உங்களோட பாப்பாக்கு டிஃபரன்ஸ் ஆகும். என்ன சொன்னா ஜெனட்டிக்கலி எல்லாருக்கும் ஒரு பரம்பரை அழகு இருக்கு, அதுல வித்தியாசப்படலாம். சில பேருக்கு வயசுக்கு ஏற்ப, ட்ரக்ஸுக்கு ஏற்ப, ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், நிறைய என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இதுக்கு ஏற்ப சேஞ்சஸ் ஆகும். சரியா? ஃபேஸ் டூ நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன, கம்பைன் பண்ணு இன்னும் சில கம்பவுண்ட்ஸை வந்து ஆட் பண்ணு மெடிசின்ஸுக்கு, குளுக்கோரானிக் அசிட், அசிட்டிக் அசிடோ, சல்ஃபேட், இந்த மாதிரி ஆட் பண்றது ஃபேஸ் டூ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே, பார்மகோகைனடிக்ஸ் அதுங்கிற லாஸ்டான பார்ட் அட்மி, அதுல இருக்கக்கூடிய இ என்ன சொல்லுது? எலிமினேஷன். ஆல்ரைட், எல்லா வேலையும் செஞ்சாச்சு. மருந்து பெய்த்து நோய்க்குரிய வேலைய பாக்குறதுக்கு எல்லா ரெடியும் பண்ணியாச்சு. சரியா? இப்ப அடுத்த கட்டம் எலிமினேட் ஆகணும். சரியா? இப்ப போன மருந்து வெளியாகணும். சரியா? என்ன பாருங்க, processes by which drug or metabolite is eliminated from the body without further chemical change. எங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலதிகமான எஃபெக்ட்ஸ் கொடுக்காம அந்த பர்டிகுலர் மெடிசின் என்ன செய்யணும்? வெளியே அனுப்பப்படணும். சரியா? வெளியே போகணும். அதைத்தான் நாங்க சொல்றது எலிமினேஷன். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், மோஸ்ட்லி எங்களை போகும், மோஸ்ட்லி வந்து எங்கட கிட்னிஸால, எங்கட கிட்னி ரெண்டாலையும் தான் போகும். இதுல வந்து வாட்டர் சொலிபிள் தான் பொதுவா போறேன், வாட்டர் சொலிபிள் இருக்கக்கூடியதான் போறேன். ஆனா சில நேரம் இப்ப 100% கிட்னிஸால போக மாட்டேன்னா ஒரு 10% ஒரு மருந்து எடுத்தா, பொதுவா மருந்துகள் எடுத்தோம்னா 90% மருந்து கிட்னியால போகும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10% மருந்து என்ன செய்யும்? பயலால போகும். ஒரே மருந்து நான் சொல்லல, பொதுவா இப்ப பாராசிட்டமால் எடுத்தா பாராசிட்டமால் கிட்னியால போகும்டா கிட்னியால தான் போகும், அது வந்து பயலுக்குள்ள வந்து ஜாயின் ஆகாது. பைலால போகும்போது ஒமிப்ரிசோ பைலால தான் போகும், அது கிட்னிக்குள்ள போகாது. சில ட்ரக்ஸ் மேபி ரெண்டால போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? லிபிட் soluble ட்ரக்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களை இப்ப இந்த ஃபேஸ் டூ ரியாக்ஷனுக்கு பிறகும் லிபிட் solubility இருக்குதுண்டா, வாட்டர் solubility இல்லாதாக இருந்தா அந்த மாதிரியான ட்ரக்ஸ் தான் பைல் மூலமாக ஆற்றப்படுது. இது மட்டும் இல்ல, இதை விட மிச்சம் குறைஞ்ச அளவு இவங்க ரெண்டு பேரும் தான் மேஜர், மெயினா கிட்னி, அடுத்தது பைல். இது தவிர ஒரு ஒரு 1% மாதிரி எங்களோட உமிழ் நீரால, வேர்வையால, பிரெஸ்ட் மில்க் தாய்ப்பாலால வெளியேற்றப்படும். அதனால தானே இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸுக்கு வந்து எல்லா மருந்தும் குடிக்கலாம், கட்டாயம் டாக்டர் அட்வைஸோட தான் அவங்க சின்ன ஒரு இன்ஃபெக்ஷனுக்காக இருந்தாலும் மெடிசின் எடுக்கணும். எந்த அளவுக்கு மெடிசன்னா அந்த அது சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸே தான் அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சில நார்மல் டாக்டர்ஸ் கூட அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏண்டால் சில மருந்து பிரெஸ்ட் மில்க் கூட வெளியாகும். பிரெஸ்ட் மில்க் கூட வெளியாருண்டா எங்க போகுது? யாருக்கு போகுது? இந்த சின்ன பிள்ளைக்கு, குழந்தை பிள்ளைக்கு. சரியா? இன்ஃபன்ட்டுக்கு. அப்படி போற நேரம் கவனமா இருக்கணும் இல்லையா? நெகட்டிவ் ஆக்டிவ் அப்படி ரெண்டு விஷயம் இருக்குது, வேற எல்லாம் ஒரு மாதிரி இல்லையே. சரியா?
இன்னும் சிலது எங்களோட லங்ஸாலையும் வெளியேற்றப்படுது. நான் சொன்னேன் இந்த although excretion via breast milk may not be important to the mother, மதருக்கு பிரச்சனை இல்லை breast milk ஆல போகிறது, it may be to the sucking infant. சின்ன புள்ள சக்கிங் இன்ஃபென்ட்னா உறிஞ்சக்கூடிய குழந்தை, அந்த புள்ளையத்தான் அஃபெக்ட் பண்ணும். சோ அதுல நாங்க கவனமா இருக்கோம். எலிமினேஷன்ல பெரிய அளவுல இல்ல, சரியா, ஜஸ்ட் மெயினா இவங்கள போதும் தென், சரியா. ஓகே, அடுத்தது ரீனல் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு எடுத்தால், ரீனல் எக்ஸ்கிரீஷன் சில மாதிரி நாங்க ரீனல் எக்ஸ்கிரீஷனை பாக்குறோம், சரியா. இவங்க எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது என்றால் எங்கிட்ட குளோமெரியுலர் ஃபில்ட்ரேஷன் மூலம், எங்கிட்ட குளோமெரியுலஸ் கூடாகத்தான் என்ன செய்யப்படுது, வெளியாகுது, சரியா. இப்படி போற நேரம் பிளாஸ்மா புரோட்டீன் பைண்டாக இருக்கக்கூடிய ஆட்கள், பிளட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ஃபில்டர்ல அப்படியே இருக்கும். அன்பவுண்ட் ட்ரக், அன்பவுண்ட்னா அதுல ஜாயின் ஆகாத ஆட்கள் தான் வெளியே போகும், சரி. இதெல்லாம் சும்மா ஒரு விஷயம், இதெல்லாம் டீட்டெயிலா தேவையில்லை. வெளியாகிறது சொல்லிக்கிறது. தென் பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப் பத்தியும் பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப் பத்தி பார்க்கணும். அடுத்து பயோ அவைலபிலிட்டி பாயிண்ட்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணல. நம்ம ஃபார்மகோ டைனமிக்ஸா கொஞ்சம் எனக்கு அதை செக் பண்ணிட்டு வரோம். ஃபார்மகோ டைனமிக்ஸ்லயே இருக்குதுன்னு பயோ அவைலபிலிட்டியும் நல்லா தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க பார்ப்போம். ஃபார்மகோ டைனமிக்ஸ் பார்க்கல மேக்ஸிமம் இந்த லேப்டாப் போட்டிருக்கேன். சரி பார்ப்போம். என்ன ஃபார்மகோ டைனமிக்ஸ் நான் தான் செய்வேன், பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க பார்க்க போறோம் பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப். யோசிங்க, ஹாஃப் லைஃப்னா என்னது? இந்த மருந்துட அரைவாழ்வு காலம், நீங்க மருந்துட அரைவாழ்வு காலம் படிச்சுக்க மாட்டீங்க, ஆனா நீங்க ஹாஃப் லைஃப் அரைவாழ்வு காலம் பத்தி கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, சரியா. பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப், டி ஹாஃப் ஆஃப் அ ட்ரக், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்க இந்த ஹாஃப் லைஃப பத்தியும் பேசுறோம், சரியா. பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப் நீங்க யோசிங்க, மருந்து ஹாஃப் லைஃப் என்னவாக இருக்கு, கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நீங்க உங்களோட மைண்ட ரீகால் பண்ணி பாருங்க, சரி கனெக்ட் ஆகுதாண்டு. ஹாஃப் லைஃப், ஓகே, மருந்தை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். ஹாஃப் லைஃப் என்னன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹாஃப் லைஃப் அரை வாழ்வு காலம் அப்படின்னு, அரை வாழ்வு காலம் என்னன்னு படிச்சீங்களே. ஹாஃப் லைஃப்ன்றது முக்கியமான விஷயம், சரியா. ஹாஃப் லைஃப் பத்தி நாங்க நிறைய பேசுறோம், ஏன்னா டாக்டர்ஸ் ஆக்ஷன் பாக்குற கூட மெடிசின் கட்டாயம் இந்த ஹாஃப் லைஃப் பேசிஸ்ல பாப்பாங்க, சரியா. ஹாஃப் லைஃப் அரை வாழ்வு காலம் அப்படின்னால் என்னண்டா, என்ன என்ன அரை வாழ்வு காலம் என்றா, அரை வாழ்வு காலம் சொன்னா என்ன?
நாங்க ஒரு கொடுத்த மருந்து, இங்க நாங்க இதை பத்தி பேசுறோம் மருந்து. நீங்க கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ கொடுத்தா அந்த சப்ஸ்டன்சஸ் 50% மாறுறதுக்கு, அரைவாசியாக மாறுறதுக்கு பிடிக்கக்கூடிய டைமை தான் என்ன ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு 100 மில்லிகிராம் மெடிசீனை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து 50 ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்த நியர்லி ஒரு என்ன சொல்லுவோம், அஹ், ஒரு 4 ஹவர்ஸ் வைங்களேன். சரியா? இது எடுக்கிறது 4 ஹவர்ஸ்ண்டா மறு என்ன செய்யறா 50ல இருந்து எத்தனை ஆகணும், 25 ஆயிரத்துக்கு எவ்வளவு டைம் எடுத்த. இதைத்தான் இந்த கேப், இதுல ஒரு கேப்பை தான் நாங்க சொல்றது அரைவாழ்வு காலம், ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ட்ரக். விளங்குதா? ஒரு 100 மில்லிகிராம்/டெசிலிட்டர் மெடிசினை கொடுத்தோம் சொன்னா, 100 மில்லிகிராம் மருந்தை கொடுத்தோம் சொன்னா அது 50 மில்லிகிராமாக மாறுறதுக்கு எடுக்கிற டைம். விளங்குதா? அந்த எடுக்கிற டைமை தான் நாங்க சொல்றது என்ன அரைவாழ்வு காலம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, the time it takes for the level of a drug fall by 50%. fall by எவ்வளோ 50%. அந்த குடித்த செறிவுல அரைவீசியாக வீழ்ச்சி ஆகணும் is known as the drug's half-life. Depending on the drug, this measurement can vary from a few minutes to hours or even days. சரியா? இது இது எப்படி சொன்ன, இந்த ஹாஃப் லைஃப் மருந்துட ஹாஃப் லைஃப் எடுத்தா நீங்க யோசிச்சிட கூட இந்த ஹவர்ஸ் கணக்குல இருக்கும், இல்லைன்னா 30 மினிட்ஸ் 1 ஹவர் இந்த மாதிரி இருக்கும். இல்ல, சில மெடிசின் வந்து மெடிசின் ஹாஃப் ஆகுறதுக்கு நாள் கணக்குல கூட எடுக்கும். ஈவன் டேஸ், 3 மினிட்ஸ் டு ஹவர்ஸ் ஓ ஈவன் டேஸ். சரியா? சில மருந்தை கொடுத்தா அது உண்மையிலே 100 மில்லிகிராம் கொடுத்தது 50 மில்லிகிராம் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும், நாள் கணக்கு எடுத்திருக்கும். சரியா? ஓகே, அப்ப ஹாஃப் லைஃப் எடுத்தா இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு. ஜஸ்ட் நீங்க வாசிச்சு விளங்கிருக்கலாம். ஒரு மருந்து 1 மில்லிகிராம்/மில்லிலிட்டர் மருந்தை கொடுத்தோம் சொன்னா அது 0.5 ஆகிறதுக்கு 5 ஹவர்ஸ் எடுத்துன்னு வைங்களேன். தென் அதோட ஹாஃப் லைஃப் எவ்வளவு, 5 ஹவர்ஸ். சிம்பிள். அதான் நான் இதுல சொல்லிக்கிற விஷயம். சரியா? இது ஏன் தேவை? ஓகே, இதுக்குன்னு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. ஹாஃப் லைஃப் ஏன் தேவையாக இருக்கும் டாக்டர்ஸுக்கு? ஓகே, சொல்லுங்க. இது ஏன் தேவையாக இருக்கும்? ஹாஃப் லைஃப் பத்தி ஏன் டாக்டர்ஸ்க்கு ஒரு நாலேஜ் தேவை? ஏன் அவங்க அதை பாக்குறாங்க? அப்சார்ப்ஷன் ஆகிட்டாண்டு பாக்க. ஓகே, மேபி அதுவும் சரி, கொஞ்சம் சரி. மத்தவங்க ஏன் இந்த ஹாஃப் லைஃப் தேவைன்னு நினைக்கிறேன்? இந்த ஹாஃப் லைஃப் எதுக்குன்னு சொன்னா நாங்க ஃப்ரீக்குவன்சியை டிட்டர்மைன் பண்ணது. ஃப்ரீக்குவன்சி டோசேஜ்னா என்ன, ஃப்ரீக்குவன்சி என்ன? சரியா? ஓகே, இந்த ஹாஃப் லைஃபால டாக்டர்ஸ் வந்து எவ்வளவு மருந்து அட்மினிஸ்டர் பண்ணும் என்ற விஷயத்தை தீர்மானிப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்த வந்து அப்சர்ப்ஷனாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன நடக்கும்? எதுவாக இருந்தாலும் இந்த இந்த சில காரணங்கள், வெயிட்டுக்கு ஏற்ப, செக்ஸுக்கு ஏற்ப, ஸ்மோக்கர்ஸ் இந்த மாதிரிக்கு ஏற்ப என்ன நடக்கும், மாறுபடும், சேஞ்சஸ் நடக்கும். ஓகே,
அடுத்த விஷயம், கட்டாயம் பிளட்டுக்குள்ள போகணுமா இல்லையாண்டது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க். பிளட்டுக்குள்ள மருந்து கட்டாயம் போகணுமா இல்லையா நீங்க சர்ச் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் கட்டாயம் எழுதி குரூப்ல அப்லோட் பண்ணணும். தென் நான் பாக்கேன். அட்மினிஸ்டர் சரி பாக்க. சரியா? ஓகே, அவ்வளவுதான் எங்களோட முக்கியமான விஷயம். உம் அப்சார்ப்ஷன் ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணவே முன்னே வர வேண்டியது. ஓகே. இதோட முடிவுக்கும் என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. முக்கியமான ஒரு சாப்டர்ஸ் நல்லா யோசிச்சு பார்த்து டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதெல்லாம் வந்து நான் அப்சர்ப்ஷன்ல சென்ன விஷயம் தான். சரியா? இதுல பெரிய டீட்டெயிலா இருக்க தெரியல. நாங்க ஃபார்முக்கோ டைனமிக்ஸ் பார்ட்ல இது இருக்கான்னு பார்ப்போம். என்ன பயோ அவைலபிலிட்டி இல்லைன்னா அதுக்கு போய் செஞ்சிடலுமே. பயோ அவைலபிலிட்டி வழியில உண்டு. ஓகே, பயோ அவைலபிலிட்டி பார்ட் இன்க்ளூட் பண்ணிடல. நான் இப்போ ஒரு ஸ்லைடே அதை இன்க்ளூட் பண்ணணும். என்ன மிஸ்டேக்ஸ்ல நான் அதை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஓகே, பயோ அவைலபிலிட்டி. கட்டாயம் நீங்க தெரிய வேண்டிய ஒரு டேர்ம் தான் பயோ அவைலபிலிட்டி என்று. சரியா? ஓகே, நீங்க கேள்விப்பட்டிருக்கிற சில மருந்துட பயோ அவைலபிலிட்டி 100%. இன்னும் சில மருந்துட பயோ அவைலபிலிட்டி என்ன அதை விட நல்லா குறைவாக இருக்கு. சரியா? பயோ அவைலபிலிட்டின்னா என்னன்னு யோசிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சரியா? பயோ அவைலபிலிட்டிக்கான ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. பயோ அவைலபிலிட்டிக்கு ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. சரியா? அந்த ஈக்குவேஷனை விளங்கெடுத்தாலே உங்களுக்கு சாரி பயோடெஃபர் ட்ரக் அதை விளங்கெடுத்துட்டு சொன்னாலே உங்களுக்கு இதை செஞ்சிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுதான். ஆனா எங்கடா ஈக்குவேஷன் கொடுக்கல. இதுதான் விஷயம். சரியா? இதுல ஒரு கூகுள்ல இருந்து எடுக்கிறத நோட்ஸ் ரிஃபர் பண்ணிடுறேன்டா. புக் ரிஃபர் பண்ணி எடுக்கிறது வெரி ஈஸி. நான் உங்களுக்கு புக்ஸ் சென்ட் பண்ணேன்னா ஃபார்மகாலஜி ஃபார்மசியூட்டிக்ஸ். உங்களுக்கு நான் புக் சென்ட் பண்ணேனா?
வெயிட் பண்ணுங்க. வெரி சாரி. ஓகே, நாங்க இந்த பிக்சரை வச்சு பார்ப்போம். நான் பிறகு இதுக்குரிய நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணேன். இந்த கூகுள் நோட்ஸ் சரி வராது. சரியா? பயோ அவைலபிலிட்டி என்று சொல்லுது. இந்த பிக்சரை பாருங்க. இதுல பாருங்க, ஏரியா அண்டர் தி கேப், யூசி என்று சொன்னா ஏரியா அண்டர் தி கர்வ். இது வந்து எதுக்குரிய கர்வ்னா, இப்ப நான் இது நீங்க கூகுள் எது போட்டதுக்காக இது சும்மா பொய்யானது டக்குன்னு நான் ஏதோ சமாளிக்கிறது போட்டு நினைச்சிடக்கூடா. சரியா? இது எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்ம் ஆனதான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நான் படிச்ச நோட்ஸ்ல இருந்த அதே கர்வ், அதே கர்வ்னா அதே மாதிரி இல்ல, அதே டீட்டெயில் உள்ள கர்வ் தான். சரியா? சமாளிக்கிறதுக்காக ஒன்றும் இன்க்ளூட் பண்ணல. பயந்து அப்படியெல்லாம் யோசிச்சு வேணாம். நீங்க ஒரு பயோ அவைலபிலிட்டிக்கான கர்வ் அப்படின்னு எடுத்தான்னு சொன்னா இப்படித்தான் வரும். பிளாஸ்மா கன்சென்ட், மருந்து பிளாஸ்மாவில் எவ்வளவு இருக்கிறது, தென் வர்சஸ் டைம் இதுல கொடுப்பாங்க. இதுல எடுத்தோம்னு சொன்னா ஓரல்ல எவ்வளவு இருக்குது, இன்ட்ரவீனஸ்ல எவ்வளவு இருக்கிறது. சரியா? இப்ப நாங்க பயோ அவைலபிலிட்டின்னு பேசுற நேரம், இப்ப இன்ட்ரவீனஸா கொடுத்தா மருந்து எவ்வளவு எங்கட பிளட்டுக்குள்ள இருக்கும், பிளட்டுக்குள்ள எவ்வளவு இருக்கும், 100% இருக்கும். சரியா? ஓரல்ல கொடுத்தா 100% இருக்குமா? இல்ல தானே. 100% இருக்க போறல, எப்படியும் 100 விட குறைவு. சரியா? ஒரு அண்ணளவா எவ்வளவு இருக்குங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இது நான் இவரை அனுப்புக சரியாயுமா? எடுத்தேன். ஓ, அனுப்பு இந்த கொஞ்சம் ஐயோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. சரியா? ஹலோ. ஓகே, இப்ப பயோ அவைலபிலிட்டி எடுக்கிற நேரம் இந்த ஓரல்ல கொடுத்தா இப்ப 100% வருமா? இல்ல. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நடக்கும், லிவர்ல இன்னும் இன்னும் சேஞ்சஸ் வரும். உண்மையா ஒரு ட்ரக்குமே ஐடியல் இல்ல. சரியா? 100% வராது. கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம், ஓரல்ல கொடுத்தா 100% வரல, வரல, இப்ப இது சேராது பிளட்டுக்குள்ள. மேபி அது ஒரு 50%, 65%, 75% இப்படி வர இயலும். சரியா? இப்ப இந்த பெர்சன்டேஜ் இதைத்தான் நாங்க சொல்றது வந்து பயோ அவைலபிலிட்டி. இங்க சொல்லிக்கிறது ஏரியா அண்டர் தி கர்வ் ஆஃப் ஓரல், ஏரியா அண்டர் தி கர்வ் ஆஃப் இன்டர்வீனஸ். நீங்க இந்த கர்வை ஸ்டடி பண்றதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு போக வேணாம். இதுல செல்ற பாயிண்ட்ஸ விளங்கிடுங்க. இன்டர்வீனஸ் கொடுத்தா எங்கட நாடிக்குள்ள அடிக்கிறது எப்படி, மருந்து கன்ஃபார்ம் பிளட்டுக்குள்ள 100% பேத்துரும். நான் இதை பத்தி முன்னால பேசிருக்கேன் இல்லையா? அடிச்சா உடனே பிளட்டுக்குள்ள ஃபுல்லா பேத்துரும், அது 100% பேத்துரும். ஓரல்ல எடுத்தோம்னு சொன்னா, ஓரல்ல எடுத்தோம்னு சொன்னா 100% போகாது. கட்டாயம் மெட்டபாலிசம் இன்னும் இன்னும் மிகக்கூடிய பாத் இன்னும் சிலதுல போற நேரம் 100% அதுக்குள்ள போகாது. சரியா? அதுதான் பயோ அவைலபிலிட்டி சொல்றது. இந்த பர்சன்டேஜ் வைஸ்ல சொல்றது. இதுக்குரிய பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி நான் இந்த ஸ்லைடோட அகைன் சென்ட் பண்றேன். சரியா? பர்சன்டேஜ் எவ்வளவு சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ள போகுமன்ற விஷயம் தான்
பயோ அவைலபிலிட்டி என்று சொல்றது. சரியா? ஓகே. நான் இதோட என்ன இன்றைக்கு செஷனை கம்ப்ளீட் பண்றேனே. சரியா? நோன்பு நாள்ன்றதால கொஞ்சம் டைம் அப்படி இப்படி ஆகுது. ஒன்றும் நினைக்க வேண்டாம். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வாட்ஸ்அப்ல கேளுங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு இது இருக்கு என்னன்னு. சரியா? நோன்புன்றதால தான் இவ்வளவு கொஞ்சம் நேர்லியா முடிக்கிறேன். வேற ஒன்றும் பிள்ளையா நினைக்க வேணாம். சரிதானே? ஓகே. இந்த கிளாஸ் நாங்கள் இதோட எண்ட் பண்ணுவோம். டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் குரூப்ல கேளுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபார்மகோ டைனமிக் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே இந்த டைமுக்கு இருக்கு. சரியா? ஓகே. ஒரு ஆளுக்கும் இன்டர்வென்ஸுக்கும் ஒரே டைம் எடுக்குமா? ஓரலுக்கும் இன்டர்வென்ஸ்க்கும் ஒரே டைம் எடுக்குமா மிஸ்னா? இல்ல. ஓரலுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். கொஞ்சம் ஆக்ஷன் போய்த்து அந்த மாதிரி டைம் எடுக்கும் இல்லையா? இன்டர்வெனஸ் எடுக்கிற நேரம் சடனா குயிக்கா போய்த்து. சரியா? ஓகே தானே? வேற என்ன மாதிரி டவுட்ஸ்னா கேட்டு இல்லமா நான் இவர ஓ வாரண்டவா இப்ப விளம்பி டவுன்ல இருக்கியா? சரியா? ஆபரேஷன் இல்லையா? ஆமையா உங்களுக்கு டிஸ்டர்பு. சரிம்மா சரி நான் இவரை அனுப்பேன்.